ராதே கிருஷ்ணா. வணக்கம். உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 28வது திருவிளையாடல் நாகமேத படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? நேற்று குலோத்துங்க பாண்டியனோட ஆட்சி காலத்தில் குருவுக்கே துரோகம் பண்ணின ஒருத்தனுக்கு சிவபெருமான் எப்படி அவனுடைய அங்கங்கள்லாம் வெட்டினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த குலோத்துங்க பாண்டியனுக்கு அனந்தகுண பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் பிறக்கிறாரு. அந்த அனந்தகுண பாண்டியனும் சிவபெருமான் மேலே தீராத பக்தியாக இருக்கார். அது மட்டும் இல்லை, அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமே பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாண்டிய நாட்டிலேயே சைவ மதத்தை அந்த அளவுக்கு அவர் பரப்பி வச்சுருந்தாராம். இதெல்லாம் பார்த்துட்டு சமணர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சாம். எங்கே நம்மளுடைய சமண மதம் அழிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே விக்ரம பாண்டியனை அழிக்கிறதுக்காக ஒரு யானையை அனுப்புனாங்கள்ல. அந்த யானை அப்புறம் என்னாச்சு, மலையாகவே மாறிடுச்சுல. அதே மாதிரி இவங்கெல்லாம் ஒரு யாகம் நடத்தி ஒரு பெரிய நாகத்தை விடுறாங்க. அந்த நாகமும் என்ன பண்ணுது, மதுரையில் அங்கே இருக்கிற மக்களெல்லாம் விழுங்குது. இதை பார்த்ததுமே அனந்தகுண பாண்டியன் உடனே சுந்தரேச பெருமானே, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. உடனே சிவபெருமானம் அனந்தகுண பாண்டியன் கிட்ட ஒரு நாகபானத்தை கொடுக்குறாரு. இதை போய் நீ அந்த நாகத்து மேலே விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அனந்தகுண பாண்டியனும் அந்த நாகத்து மேலே விட்டதுமே அந்த நாகம் ரெண்டாக பிளந்து அது அப்படியே மலையாகவே மாறிடுச்சு. அது இறக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணிடுச்சு, அதோட விஷத்தெல்லாம் கக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அது கக்கும்போது அந்த விஷம் கலந்து மக்களுக்கு மயக்கம் வருது. பாதி பேர் இறந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே அனந்தகுண பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. மறுபடியும் சுந்தரேச பெருமாள் கிட்ட போய் நாட்டு மக்கள் எல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாரு. உடனே சிவபெருமான் அவருடைய ஜடாமுடியில் இருக்கிற அமிர்தத்தை அந்த மதுரையில் தெளிக்கிறாரு. அப்படி தெளிக்கும் போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே தூங்கி எந்திரிச்சாக்கா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த விஷத்துலேருந்து அவங்களாம் தெளிவாயிட்டாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகி சுந்தரேச பெருமானை எப்போவுமே கொண்டாடி கொண்டாடி அவங்களுடைய பக்தியை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறமேட்டு என்ன, அனந்தகுண பாண்டியனோட ஆட்சியில் சைவ மதம் மேலும் வளர்ந்துதான். அந்த இறந்த நாகம் அப்படியே மலையாயிருச்சா. இன்னுமே மதுரையில் நாகமலை அப்படின்னே அந்த இடத்துக்கு பேரும் வந்திருக்கா. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் கேட்டோன்னா உடனே கடவுள் என்ன பண்ணுவார், உடனே ஓடி நம்மளை பார்ப்பார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 2 கையவும் தலைக்கு மேலே தூக்கி நம்ம முழுசாக அவரை சரணடைஞ்சோம்னா தான் அவர் நம்மளுக்காக ஓடி வருவார். வருவாரா வரமாட்டாரா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகப்பட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவர் வரமாட்டார். அவர் முழுசாக நம்பணும்னா தான் அவர் ஓடோடி நம்மளை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவார். அதெல்லாம் தான் இந்த திருவிளையாடல்கள் நம்மளுக்கு சொல்லுது. சரி, நாளைக்கு என்ன திருவிளையாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.